உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இன்று நான் உங்கள் மத்தியிலே விவாதப் பொருளாக வைத்திருப்பது, பத்திரிகையிலே ஒரு செய்தியை பார்த்தேன். இந்தியாவில் அதிகரிக்கும் அபாயம், ஆண்டுக்கு 2.5 லட்சம் பேர் கிட்னி செயலிழப்பால் இறக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது, ஏன் இதை பற்றிய மக்களிடத்திலே விழிப்புணர்வு கூடாமல் இருக்கின்றது என்ற ஏக்கம்தான். தமிழக மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இறைவன் படைத்த ஒரு உறுப்பில் கிட்னி எனப்படுகின்ற சிறுநீரகம் நம்மளை பாதுகாப்பதற்காக வேண்டி இறைவன் கொடுத்த 5 முக்கிய உறுப்புகளில், எப்படி இதயம், நுரையீரல், நம்மளுடைய மூளை, கிட்னி, ஈரல், கல்லீரல் இவையெல்லாம் எந்த அளவிற்கு மனித உடலிலே முக்கியமான தானியங்கி உறுப்புகளோ, அதை போன்று இறைவன் 2 சிறுநீரகங்களை மனிதனுக்கு கொடுத்தான். அதில் இரத்தத்தில் இருந்து நச்சுப்பொருள்களை அது வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றுகின்றது. திடப்பொருள்கள் எல்லாம் மலத்தின் வழியாக வெளியேறுகின்ற பொழுது, இரத்தத்தில் கலந்த அந்த ரசாயன பொருள்கள், குறிப்பாக உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாத நச்சுப்பொருள்கள், அவற்றை வெளியேற்றுவதற்காக வேண்டி கொடுத்த ஒரு பாதுகாப்பு அரண் தான் சிறுநீரகம். ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ், அதாவது 10 லட்சம் அந்த வடிகட்டிகளை இறைவன் படைத்திருக்கின்றான். எனவே 20 லட்சம் வடிகட்டிகளும் 24 மணி நேரம் மனிதனுக்காக உழைத்து, ஒரு நாளைக்கு 150 முதல் 180 லிட்டர் இரத்தத்தை வடிகட்டி, அதில் இருந்து 1.5 லிட்டர் யூரின் சிறுநீரை அது வெளியேற்றுகின்றது. இந்த காரியத்தை 24 மணி நேரம் அது செய்து கொண்டிருக்கின்றது. இத்தனைக்கும் மத்தியிலே பிறகு ஏன் இந்த 2.5 லட்சம் பேர் கிட்னி செயலிழப்பால் இறக்கிறார்கள் என்னென்றால், இங்கே விழிப்புணர்வு கம்மியாக இருக்கிறது. எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, ஆங்கிலத்திலே டஸ் அண்ட் டோன்ட் என்று கூறுவார்கள். மிக மிக சின்ன காரியங்கள், ஆனால் சிலவற்றை நாம் அதை எந்த அளவிற்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம். 40 வயதிற்கு பிறகு அல்லது சிறு வயதில் இருந்தே கூட சில வியாதிகள் தொடரலாம். முக்கியமாக உலகமறிந்த நோய்களில் முதல் நோயாக இன்று சர்க்கரை நோய் இருக்கின்றது, இரத்த கொதிப்பு இருக்கின்றது, சிறுநீரக தொற்று இருக்கின்றது, சிறுநீரக கற்கள் இருக்கின்றது, ஏன் கிட்னியில் புற்றுநோய் கூட வருகின்றது. இவை அத்தனைக்கும் மத்தியிலே அந்த புரோஸ்டேட் சுரப்பியினுடைய வீக்கம் என்ற அந்த ஒரு நோய்களும் இருக்கின்றது. இப்படி பல்வேறு வகையான நோய்களால் கிட்னி பாதிக்கப்படுகின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு என்ன இலகுவான வழி? நவீன இரத்த பரிசோதனைகள், கிட்னிக்கென்றே சில பரிசோதனைகள். உதாரணமாக சீரம் கிரியாட்டினின், அந்த உப்பு சத்து என்ற முதலிலேயே நம்ம சிறுநீரில் அல்புமின் என்கின்ற புரதச்சத்து அது வெளியேறினாலே அது ஆரம்ப கட்டம். முத்திய கட்டத்திலே காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது கண்ணுடைய வளையங்களை சுற்றி பெரும் வீக்கங்கள் ஏற்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பிளட் யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட் மற்றும் இந்த எத்தனை நெஃப்ரான் வேலை செய்கிறது என்பதை EGFR எனப்படும் கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன், இவையெல்லாம் நவீன பரிசோதனைகள். இத்தனைக்கும் மத்தியிலே எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஹோல் அப்டாமன், MRI, CT ஸ்கேன், இவ்வளவு பரிசோதனைகள் இருந்தும் ஏன் மனிதன் இதனால் பாதிக்கப்படுகின்றான் என்கின்ற பொழுது, நம்மளுடைய கவனக்குறைவு. வருடத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய இதயங்களை பரிசோதனை செய்வது போன்று நம்மளுடைய சிறுநீரகங்களையும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டாலே போதும். ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் நடைப்பயிற்சி வாரத்திற்கு 5 நாள், தினமும் 2 லிட்டர் முதல் 3 லிட்டர் தண்ணீர், நல்ல தண்ணீரை அவர்கள் பருகிக்கொள்ள வேண்டும். நச்சுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத சில பெயின் கில்லர்ஸ், வலி நிவாரணி மாத்திரைகள் அதிகமாக கிட்னியை பாதிக்கக்கூடிய ஒன்று. எனவே நாம் குடிக்கின்ற நீர், சாப்பிடுகின்ற உணவு, நம்மளுடைய உடற்பயிற்சி, நம்மளுடைய மனப்பதற்றம், நம்மளுடைய உறக்கம், இவை அனைத்திலுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக இந்த கிட்னியினுடைய பாதுகாப்பிற்கு
அவர்கள் எவ்வளவு தண்ணீர் சாப்பிடுகிறார்கள் என்பதை. ஆனால் எந்த ஒரு நோயையும் ஆரம்ப கட்டத்திலே கண்டுகொள்ள வேண்டும். குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம், புற்றுநோயாக இருந்தால் கூட ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் கண்டுபிடித்தால் அதனை குணப்படுத்துவது அல்லது அதை கட்டுப்படுத்துவது எவ்வளவு எளிதோ அதை போன்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய சிறுநீரகங்கள் மீது, ஆங்கிலத்திலே கிட்னி என்று கூறுகின்ற அந்த சிறுநீரகங்கள் மீது, எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் என்று நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த அளவிலே இவற்றை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சென்னையிலே நடந்த ஒரு பரிசோதனை கூட 65,000 பேருக்கு மேல் சிறுநீரக பாதிப்பு. அதே நேரத்திலே 15,000 பேர் மாற்று சிறுநீரகத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டிற்கு 2.5 லட்சம் பேர் உயிரிழக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நினைக்கின்ற பொழுது நம்மளுடைய கையிலே பாதுகாப்பு கவசம் இருக்கின்ற பொழுது மழை நேரத்திலே பிடிக்க வேண்டிய அந்த பாதுகாப்பு கவசங்கள் போன்று கொடைகளை பயன்படுத்துகின்றோம், மலைக்கோட்டை பயன்படுத்துகின்றோம். அதை போன்று நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுடைய சிறுநீரக கிட்னி செயல்பாட்டை அறிந்து கொள்வதற்குரிய நவீன பரிசோதனையை செய்து கொண்டால் ஆண்டு முழுவதும் அல்ல, 100 ஆண்டு வரை நம்முடைய கிட்னியுடைய செயல்பாட்டை நாம் கண்ட்ரோலில் வைத்து கொள்ள முடியும். இல்லை என்றால் மாற்று சிறுநீரகத்திற்கு காத்து கொண்டிருக்க வேண்டிய லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் சேர்ந்துவிடும் என்பதை நான் பொதுமக்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இலகுவான பரிசோதனையும் எளிமையான மருத்துவ முறைகளும் நவீன மருந்துகளும் வருகை தந்திருக்கின்ற பொழுது தொற்றுக்கள், சிறுநீரக தொற்றுக்கள், we call it as a urinary tract infection, அதே மாதிரி ஆண்களுக்கு புராஸ்டேட்டிக் சுரப்பியினுடைய வீக்கம், இவற்றை எல்லாம் நீங்கள் பரிசோதித்து கொண்டால் நிச்சயமாக சிறுநீரக பாதுகாப்புக்கு நாம் உத்தரவாதம் தர முடியும். எனவே நவீன பரிசோதனைகளை செய்து நல்ல முறையிலே உங்களுடைய உணவு உட்கொண்டு, முக்கியமாக தினமும் நாம் உணவை விட முக்கியமாக எவ்வளவு தண்ணீர் அருந்துகின்றோம் அதை நீங்கள் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணீர், 3 லிட்டர் தண்ணீர் குடித்தோமா கேட்பதற்கு ஒரு இதாக இருக்கும். இத்தனையும் ஒரே ஒரு உதாரணத்தை பெயர் குறிப்பிடாமல், அவர் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர். அந்த காலத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிற்கு சென்று அவருடைய கிட்னி செயல்பாட்டை பரிசோதித்து 6 லட்சம் ரூபாய் செலவழித்து செய்த பரிசோதனையில் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? 5 முதல் 6 லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று கூறி வழி அனுப்பினார்களாம். எனவே தினமும் நீங்கள் எவ்வளவு தண்ணீர் குடிக்கின்றோம் என்பதை யாராவது அளந்து பார்த்திருக்கின்றோமா? தினசரி 1/2 லிட்டர் கேன் வாங்கி 6 பாட்டில்னாலே 3 லிட்டர் தண்ணி ஆயிடுச்சு. ஆனால் இந்த தண்ணீரை ஏன் இத்தனை நாள் நாம் குடிக்காமல் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். எனவே நல்லது ஒரு ஹெல்த்தி கிட்னி உருவாகுவதற்கு தினசரி 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கொண்டு வர வேண்டும். அதனுடைய செயல்பாட்டுக்குரிய பரிசோதனை செய்து கொண்டால் நிச்சயமாக சிறுநீரகம் மட்டுமல்ல, நம்மளுடைய அகத்தையும் நம்மளுடைய புறத்தையும் நாம் இதாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நன்றி.